வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி. இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் கொஸ்டின் சீரீஸில் 10th ஸ்டாண்டர்ட் இந்தியன் பாலிட்டியிலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடாவால் எந்த பாணியில் எழுதப்பட்டது? கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடாவால் எழுதப்பட்டது. 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எந்த ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முழக்கங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த ஆண்டுன்னு கேள்வி வந்ததுன்னா 1789 ஆண்டு. 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது முக்கிய முழக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதில் பார்த்தீங்கன்னா உரிமைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில் ஆர்டிக்கல், அதாவது சட்டப்பிரிவு 14லேருந்து 18 வரையுமே சமத்துவ உரிமை. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 இராணுவம், கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை எல்லாத்தையுமே நீக்கிறது. இந்த பிரிவில் எதன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னா, சட்டப்பிரிவு 14 எதை எடுத்துரைக்கிறது அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் 4 கொடுக்கலாம். கீழ்கண்டவற்றுள் இதெல்லாம் சமத்துவ உரிமையை சார்ந்ததா? அப்போது இந்த ஆர்டிக்கல் இப்போ எப்படி படிச்சுக்கணும்னா ஆர்டிக்கல் ஒவ்வொன்றும் எதை பற்றியது அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறபோது பார்த்தோன்னா சட்டப்பிரிவு 23, 24 வரும். சட்டப்பிரிவு 23 பார்த்தீங்கன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தெல்லாம் தடுக்கிறது சட்டப்பிரிவு 23. சட்டப்பிரிவு 24 தொழிற்சாலை, இந்த ஆபத்தான இடங்கள்லாம் பார்த்தோன்னா குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுக்கிறது சட்டப்பிரிவு 24. சைல்ட் லேபர்ஸை ப்ரோஹிபிட் பண்ணுறது. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு 23, 24. 23 கட்டாய வேலை, இந்த கொத்தடிமை, மனித தன்மையற்ற வியாபார முறையெல்லாம் தடுக்கிறது. 24 இந்த தொழிற்சாலையில் அந்த குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துறதை தடுக்கிறது. கல்வி கலாச்சார உரிமை பிரிவு 29, பிரிவு 30 கல்வி கலாச்சாரத்தை பற்றி கூறக்கூடியது. பிரிவு 29 பார்த்திங்கன்னா சிறுபான்மையரோட எழுத்து, மொழி, அவங்களோட கலாச்சாரங்களை பாதுகாக்கிறது. பிரிவு 30 சிறுபான்மையரோட கல்வி நிறுவனங்களுக்கு அவங்க அதை நிர்வகித்து கூடிய உரிமையை கொடுக்குது. இப்போ 29, 30 கல்வி கலாச்சார உரிமை சிறுபான்மையருக்கானது.
சுதந்திர உரிமை பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுறதுக்கும் சங்கங்கள் அமைக்கிறதுக்கும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம தொழில் செய்யலாம். அதற்கான உரிமை தான் சட்டப்பிரிவு 19. சட்டப்பிரிவு 20 வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வந்து உரிமை கொடுக்குறாங்க. அவங்க தண்டனையிலேருந்து பாதுகாப்பு பெறத்துக்கான உரிமை தான் வந்து சட்டப்பிரிவு 20. 21 பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்புக்குரிய உரிமை. பிரிவு 21A வந்து தொடக்க கல்வியை பெறக்கூடிய உரிமை. 22 வந்து சில வயது செஞ்சுட்டு போனால் தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான பாதுகாப்பு உரிமை. சுதந்திர உரிமை வந்து சட்டப்பிரிவு 19 சட்டப்பிரிவு 22 வரையுமே சுதந்திரத்துக்கான உரிமை. 19 வந்து பேச்சுரிமை இருக்குது, கூட்டம் கூட்டிக்கலாம், அமைதியான முறையில் கூட்டம் கூட்டிக்கலாம், சங்கங்கள் அமைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் தொழில் அமைச்சு இருக்கக்கூடிய உரிமை. சட்டப்பிரிவு 20 வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து அவங்க தண்டனையிலேருந்து பாதுகாப்பு கோரத்துக்குரிய உரிமை. 21 வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கான தனிப்பட்ட உரிமை இருக்கும். 21A வந்து தொழில் கல்வி பெறத்துக்கான உரிமை. ஆர்டிக்கல் 22 பிரிவு 22 வந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருக்கிறதுக்கான, அதாவது பாதுகாப்பு கோரத்துக்குரிய உரிமை. சமயச்சார்பு உரிமை இது வந்து 4 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 25 பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமயத்தையும் ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பக்கூடிய உரிமை. ஆர்டிக்கல் அதாவது சட்டப்பிரிவு 26 வந்து சமய நிர்வாகங்களை வந்து விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. சட்டப்பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புறதுக்கும் சரி, வரி செலுத்துறதுக்குமான உரிமை, சுதந்திரம். சட்டப்பிரிவு 28 இந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய அந்த வழிபாடு இருக்குல்ல, வழிபாடு அங்கே அறிவுரைகள் நிகழ்வுகள் தான் நடந்துச்சுன்னா அதில் கலந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது. சமய சார்பு உரிமை பற்றின சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 25 28 வரையுமே சமய சார்புக்கான உரிமை. 25 எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றலாம், ஏற்கலாம், பரப்பலாம். 26 அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. 27 அதை பரப்புவதற்கு வந்து சுதந்திரம் இருக்குது. 28 வந்து அதை வழிபடக்கூடிய உரிமை, அதில் கலந்து கொள்ளக்கூடிய உரிமை எல்லாமே இருக்குது. ஆயிரத்தி 1978 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை சட்டப்பிரிவு 31 வந்து நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி 12 பிரிவு 300A கீழே ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1978 ஆண்டு அரசியலமைப்பு சட்டம் 44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் வந்து சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து அதுக்கு முன்னாடி அது எந்த பட்டியலில் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சட்டப்பிரிவு 31 இருந்தது. சட்டப்பிரிவு 31 இருந்ததை எப்போ நீக்கினாங்கன்னு ஆண்டு கேட்டாங்கன்னா, 44வது சட்ட திருத்தம் 1978 நீக்கியிருக்காங்க. அதுலேருந்து நீக்கினதை எதில் கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சட்டப்பகுதி வந்து 12 சட்டப்பிரிவு 300A கீழே இந்த சொத்துரிமை வந்து சேர்க்கப்பட்டது. எந்த ஆண்டு நீக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க, எந்த பிரிவிலேருந்து நீக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க, எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டதையும் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் 32 சட்டப்பிரிவு 32 என்ன சொல்லுதுன்னா, தனிப்பட்டவர்களுக்கு வந்து அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படும் போது அவங்க நீதிமன்றத்தை அணுகலாம். அவங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னா யாரை அணுகலாம்னா நீதிமன்றத்தை போய் அணுகலாம். அப்போ சட்டப்பிரிவு 32 வந்து தனிப்பட்டவர்களோட அடிப்படை உரிமைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான ஒரு உரிமை தான் சட்டப்பிரிவு 32.
2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCEனா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு வழங்க வலியுறுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 45 சட்டப்பிரிவு 45 திருத்தப்பட்டு சட்டப்பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 நடந்திருக்கும். அப்போதான் அந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 பிரிவு 45 தொடக்க கல்வியாக இருந்ததை மாற்றி எதில் கொண்டு சேர்த்துருப்பாங்க, பிரிவு 21A கீழ். அதாவது தொடக்க கல்வி என்பது என்னது, ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கணும்னு சொல்லி 45 இருந்ததை எடுத்துகிட்டு போய் பிரிவு 21A கீழே சேர்த்துருவாங்க. அந்த 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த தொடக்க கல்வி இது வழங்கணும். இப்போ அதிகார பகிர்வுங்கிறது எப்படி இருக்குது பிரிச்சிருக்காங்க. மத்திய அரசு பட்டியலில் 100 துறை இருக்குது, மாநில அரசு பட்டியலில் 61 துறை. அந்த இரண்டுக்கும் பொதுவான ஒரு பொது பட்டியல் இருக்கும்ல, அதில் 52 அப்படின்னு இப்போ மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த மாற்றம் எப்போனா 42வது சட்ட திருத்தம் இருக்குல்ல, 1976 நடந்ததில் அப்போ மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை எடுத்து பொதுப்பட்டியலில் மாற்றிருக்காங்க. அது என்னென்னலாம் மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலில் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கல்வி, காடுகள், எடைகள், அளவுகள், பறவைகள், வனவிலங்கு பாதுகாப்பு, இந்த மாதிரியெல்லாம் இங்கே மாற்றப்பட்டிருக்கு. இந்த உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அமைப்பை தவிர மற்ற நீதிமன்றங்களோட நிதி நிர்வாகம் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. இந்த அதிகார பகிர்வுங்கிறது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ மத்திய பட்டியலில் இப்போ ப்ரெசண்ட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட்டில் 100 இருக்குது, மாநில அரசுக்கு 61 இருக்குது, பொது பட்டியலில் தான் 52. அந்த 42வது சட்ட திருத்தம் 1976 தான் இந்த இது மாற்றப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு இப்போ இருக்கக்கூடிய துறைகளோட எண்ணிக்கை கேட்கலாம், அதுக்கு முன்னாடி எவ்வளோ எண்ணிக்கை இருந்ததுன்னு கேட்கலாம், அது எந்தெந்த துறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொருந்தாததை தேர்ந்தெடுங்க, பொருந்துதை தேர்ந்தெடுக்கிறது, பொருந்துதல், இந்த மாதிரி 5 துறை. அந்த 5 துறைகளும் என்னென்னே பார்த்து வச்சுருக்கணும். கல்வி, காடு, எடை, அளவு, பறவை, வனவிலங்கு பாதுகாப்பு, இதெல்லாம் தான் அதுக்குள்ளே வருது. இதில் இல்லாதது ஒன்று கேட்டிருப்பாங்க. அதனால் இதில் இல்லாதது ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா இருக்கிறது என்னன்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. இம்பார்ட்டன்ட் ஒன் இது. 1969 பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் குறித்து ஆராயறதுக்கு தமிழக அரசு யாரோட தலைமையில் மூவர் குழு அப்படிங்கிறத நியமித்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யாரோட தலைமையில் நியமிச்சிருப்பாங்கன்னா டாக்டர் PV ராஜமன்னார் அவரோட தலைமையில் தான் மூவர் குழு ஒன்று நியமித்து அந்த மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கு அமைச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு அமைக்கப்பட்டது ஆண்டு கேட்டாங்கன்னா 1969. யார் தலைமையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில். மூவர் குழுனா யார் அப்படின்னு கேட்டாலுமே PV ராஜமன்னார் குழு தான் மூவர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 2004 இந்திய அரசு செம்மொழிகளுக்கு ஒரு புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்த தீர்மானித்தாங்க. அதுபடி 6 மொழி செம்மொழிக்கான தகுதியை பெற்றிருக்கு. அது 6 மொழி என்னன்னு பார்த்துக்கோங்க. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. தமிழுக்கு எப்போ வழங்கப்பட்டது? 2004. சமஸ்கிருதத்துக்கு 2005, தெலுங்குக்கும் கன்னடத்துக்குமே 2008 தான். ஆனால் மலையாளத்துக்கு 2013, ஒடியாவுக்கு 2014. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின்.
எந்த ஆண்டு வந்து இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2004ஆம் ஆண்டு. எத்தனை மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 மொழி. அந்த 6 மொழி என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 6 மொழி எந்தெந்த ஆண்டு தனித்தனியாக செம்மொழி அங்கீகாரம் பெற்றது அப்படிங்கிறதையும் அந்த வருடத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இது கண்டிப்பாக பொறுத்துகளை கேட்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன். 42வது சட்ட திருத்தத்தை வந்து என்னவென்று அழைக்கப்படுது அப்படின்னா அரசியலமைப்பு. அரசியலமைப்பு எனும் அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 42வது சட்ட திருத்தம். இம்பார்ட்டன்ட் ஒன், நோட் பண்ணிக்கோங்க. புது டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. அங்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று தனது அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். அவைகள் ஷிம்லாவில் இருக்கக்கூடிய ரீட்ரீட் பில்டிங்கும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையமும். இவையில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இந்த நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தோட ஒற்றுமையை பறைசாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட இல்லத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. நியூ டெல்லியில் இருக்கிறது, புது டெல்லியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். அவர் தான் அது வந்து என்ன குடியரசுத் தலைவர் இல்லம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லைன்னா குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்குள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ராஷ்டிரபதி பவன் புது டெல்லியில் இருக்குது. ரெண்டுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸும் அதிலே தான் இருக்கும், இவரோட வீடும் அதிலே தான் இருக்கும். மேலும் இதே மாதிரி 2 இருக்குது அவருக்கு மற்ற இடங்கள்ல. அதில் வந்து என்ன நார்த் சைடு ஒரு பக்கம், சவுத் சைடு ஒரு பக்கம் இருக்குது. அதாவது தெற்குலேயும் இருக்குது, வடக்குலேயும் ஒன்று இருக்குது, தெற்குலேயும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷிம்லாவில் ரீட்ரீட் கட்டடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி குடியரசு தலைவருக்கான இல்லம். அதே மாதிரி ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையத்தையும் சொல்லுவாங்க. இது என்னென்னா அந்த ஒன்று தெற்குலேயும் வடக்குலேயும் இருக்கிறது வந்து என்னென்னா ஒற்றுமையை பறைசாற்றுது அப்படிங்கிறதுக்கான காரணமாக சொல்கிறாங்க. கேரளாலையும் பஞ்சாப் மாநிலத்தையும் பார்த்திங்கன்னா அதிகமாக 9 முறை வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து நடைபெற்றிருக்கும். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி பார்த்துருப்பீங்களா, சட்டப்பிரிவு 356 கீழே குடியரசுத் தலைவர் பெயரால் நடைபெறும். அதாவது மாநில நெருக்கடி ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் தான் வந்து அங்கே ஆட்சி செய்வார். அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பஞ்சாப்லேயும் கேரளாலையும் அதுவுமே 9 முறையுமே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரோட பதவிகள் வந்து ஒரே சமயத்தில் காலியாக இருந்ததுன்னா அப்போ யார் அந்த இடத்துல பதவி வகிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து அந்த பணிகளெல்லாம் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நடந்திருக்கு. 1969ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஹிதயத்துல்லா அவங்க தான் வந்து அப்போது அந்த டைமில் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா. குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருந்தால் யார் அந்த பதவிக்கு நியமிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 1969ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. அந்த வருடம் யார் அப்போது அந்த குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டாங்க அவங்க பேரையுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் ஒன். காஸ்டிங் ஓட்டு வந்து எப்படி முடிவு வாக்கு, அதாவது மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு வந்து சமநிலையில் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டப்பிரிவு 100 படி பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த டைமில் வாக்களிக்கலாம். இது வந்து சட்ட மசோதாக்கான ஒப்புதலுக்கான ஒரு வாக்கு மட்டும்தான், மற்றதுக்கெலாம் அளிக்க முடியாது. அந்த ஒப்புதலுக்காக ஒரு ஓட்டு வேண்டி இருக்குன்னா அதுக்கு அழிச்சிக்கலாம்.
ஆனால் அந்த டைமில் வந்து அவரோட முடிவுக்கு யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. இப்போ கேஸ்டிங் ஓட்டுனா என்ன, மாநிலங்களவை சட்ட மசோதா வந்து ஏற்றும் போது ஏதோ ஒரு வாக்கெடுப்பு இருக்கும்போது 2 பக்கமுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த துணை குடியரசுத் தலைவர் வந்து ஓட் போடுறதுக்கான ஒரு உரிமை வந்து இந்த சட்டப்பிரிவு 100ன் கீழே கொடுத்துருக்காங்க. அதான் முடிவு வாக்கு. நிதி மசோதா வந்து பார்த்திங்கன்னா திருத்தறதுக்கும் அதாவது அதில் வந்து எதாவது திருத்தம் செய்கிறதுக்கும் அதை நிராகரிக்கிறதுக்கும் மாநிலங்களவைக்கு அதை பற்றின ஒரு அதிகாரமே கொடுக்கப்படலை, கிடையாது. மக்களவைக்கு மட்டும்தான் அந்த நிதி மசோதாவை பார்த்திங்கன்னா அதாவது அறிமுகப்படுத்துறதுக்கும் சரி எல்லாமே மக்களவையை சார்ந்தது. நிதி மசோதாவே என்பது வந்து மக்களவையை சார்ந்தது தான். ஸோ இது வந்து மாநிலங்களவையில் ஒப்புதலோட தான், ஆனால் வந்து சட்டமாக மாறுது. 2 ஹவுசஸ், அதாவது ராஜ்யசபா லோக்சபா 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த சட்டம் ஏற்றுறதுக்கு சைன் போடணும். ஆனால் அது மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவை மட்டுமே வந்து ஒப்புதல் வந்து அதிகமாக இருக்கணும். மாநிலங்களோட ஒப்புதலுக்காக 14 நாள் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி 14 நாள் வெயிட் பண்ணியுமே அவங்க அதை ஒத்துக்கலனாலுமே சரி அது சட்டமாக ஆகிடும். ஏன்னா லோக்சபாவோட முடிவு மட்டும் இதில் போதும். மாநிலங்களோட முடிவு வந்து 14 நாட்களுக்கு மட்டும்தான், 14 டேஸ்க்கு மட்டும்தான் டைம் கொடுப்பாங்க. இல்லைன்னா அது சட்டமாயிடும். மாநிலங்களவையோட சட்ட திருத்தத்துக்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். ஓகேவா? மாநிலங்களவை வந்து இந்த நிதி மசோதாவை பற்றி அவங்களோட கருத்துக்கள் தெரிவித்தாலும் சரி, அவங்க வந்து எது முன்மொழிந்தாலும் அதை லோக்சபா, அதாவது மக்களவை வந்து அதை கேட்டுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை நிராகரிக்கக்கூடிய உரிமை இருக்குது. அப்போ மக்களவை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிதி மசோதா வந்து அவங்களோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் சட்டமாக இயற்றப்படுது. தமிழகத்திலேருந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா, அதில் வந்து மக்களவையில் எவ்வளோ பேர், மாநிலங்களவையில் எவ்வளோ பேருன்னு கேட்பாங்க. மக்களவையில் இருந்து பார்த்தீங்கன்னா 39 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க. மாநிலங்களவைக்குமே வந்து 18 பேர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் ஒன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து 3 வகையாக இருக்கும். ஒன்று பட்ஜெட் கூட்டத்தொடர், இன்னொன்று மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மே வரையுமே பட்ஜெட் கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரையும். குளிர்காலம் வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரையும். பிப்ரவரி முதல் மே வரை நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் எதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய மாதம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்கலாம். இதுவுமே இம்பார்ட்டன்ட் ஒன், நோட் பண்ணிக்கோங்க. புது டெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 28 ஜனவரி 1950ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. முதலில் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லியில். எந்த ஆண்டு அரசு சட்டத்தின் கீழே இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் வந்து 1935 கீழே தான் வந்து இந்த உச்சநீதிமன்றம் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? எந்த நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து இந்த இந்திய உச்ச நீதிமன்றம் ஜனவரி 28, 1950 புதுடெல்லியில் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் மொத்த உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ? 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 36 வரை இருக்கலாம். அப்போ அந்த 234ல் 15% வந்து அமைச்சர்கள் இருக்கலாம், 15% வந்து அமைச்சர்கள் இருக்கலாம். அப்படின்ற மொத்த உறுப்பினர்கள்னு கேட்பாங்க. தமிழகத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்னு கேட்டாங்கன்னா 234 பேர். 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா வந்து
அதாவது சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1986 ஆண்டு நீக்கப்பட்டது. இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது? நீக்கப்பட்டது வந்து அந்த ஆண்டுக்கு தான். நடைமுறைக்கு வந்தது வந்து 1986 நவம்பர் 1 தான் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதுதான் வந்து 1986 நீக்கியிருப்பாங்க. அந்த மசோதா சட்ட மேலவை வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு சட்ட மேலவை வேண்டான்ட்டு நீக்கியிருப்பாங்க. 1862 ஆண்டு ஜூன் 26 வந்து விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். எந்த ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1862 ஆண்டு ஜூன் 26. இந்த ஆண்டின் படி தான் விக்டோரியா மகாராணி அந்த காப்புரிமையின் கீழே இந்த 3 மாகாணங்கள்லையுமே வந்து உயர்நீதிமன்றங்களை தோற்றுவிட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா லண்டனுக்கு அடுத்து 2வதாக பெரிய நீதித்துறை வந்து நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் லண்டனுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பெரிய நீதிமன்ற வளாகம். ஓகேவா? இதில் வந்து ஆண்டு பார்த்துக்கோங்க. யாருடைய காப்புரிமை கடிதத்தின் மூலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்டோரியா மகாராணி அவங்களோட கடிதத்தின் மூலம் தான். எந்த மாகாணங்களில் ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை, மும்பை, கல்கட்டா. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய பெரிய நீதித்துறை வளாகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை, அதான் மெட்ராஸ் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம். வெளியுறவுத்துறை அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்தது. நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. 1986 ஆண்டு புது டெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிக்கு IFS பயிற்சி அளிக்கிறது. வெளியுறவு அமைச்சகம்னா என்ன அப்படின்னா இந்த நம்ம நாட்டை சுற்றி அந்த வெளி விவகார இதெல்லாம் வந்து அமைச்சரவை வந்து இந்தியாவும் வந்து அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1986 வந்து புது டெல்லியில் தான் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் அப்படிங்கிறத வந்து அதிகாரிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் வந்து எப்போலேருந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த IFS அந்த பயிற்சி இதெல்லாம் எப்போ நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆண்டு முக்கியமாக பார்த்துக்கோங்க 1986 ஆண்டு. எந்த இடம்னா புது டெல்லியில். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சட்டப்பிரிவு 51 பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அரசு முயற்சி செய்ய வேண்டியவைகளை சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துறது, நாடுகளுக்கு இடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணி காப்பது, சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதிக்கிறது, சர்வதேச பிரச்சனையை நடுவர் மற்றும் மன்றம் மூலம் தீர்க்க ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் வந்து யாருடைய இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 51 இருக்குல்ல, சட்டப்பிரிவு 51 வரக்கூடிய இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதன் கீழே வரக்கூடிய இந்த இந்தியாவோட வெளியுறவு கொள்கை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவிலே கொடுத்துருக்காங்க. இந்த 4த்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதில் இல்லாதது ஒன்று என்ன, இதில் பொருந்தாதது ஒன்று என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அரசு நெறிமுறைப்படுத்தும் இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 51 என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சர்வதேச அமைதி பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு தான் என்னது இந்த வெளியுறவு கொள்கை. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்பது அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துறதுக்கு எல்லா நாடுகளுக்கிடையுமே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு உறவை வந்து பேணி காக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சர்வதேச அமைப்புகளெல்லாம் வந்து மற்ற நாடுகளையும் நம்மளோட இதை வந்து நிலைநாட்டுவதற்கு,
அப்புறம் அவங்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து நடுவர் மன்றம் மூலம் அவங்களோட பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கான வழிவகுக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 51 கீழே இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகளை பற்றி இந்த 4 பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளியுறவு கொள்கைன்னா என்ன? மற்ற நாடோட நம்ம நல் உறவை வந்து பேணி காப்பதற்காக. ஓகேவா? ராஜதந்திரம்னா ஒரு அரசின் வெளியுறவு கொள்கை சூழலுக்கு தகுந்தால் போல் செயல்படுத்துவதற்கான கருவி. சீனாவும் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளுடன் தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிறதுல அதிகமாக அவங்க தான் பகிர்ந்துருப்பாங்க. ஓகேவா? தன்னோட எல்லைகளை வந்து அதிகமாக அண்டை நாடுகளோட பகிர்ந்து கொள்ளும் 2 நாடுகள் எது அப்படின்னு கேட்கலாம். சீனாவும் ரஷ்யாவும் தான் அதிகமாக தங்களோட எல்லைகளை பிற நாடுகளோட பகிர்ந்து கொள்வாங்க. சிந்து சமவெளி காலம் முதல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் பன்முகத்தன்மையும் மிக ஆழமான நட்புறையும் கொண்டிருந்தனர். கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா, மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றன. பலுச்சிஸ்தான் இப்போ தற்கால பாகிஸ்தானின் எல்லைப்புற மாகாணம் பகுதியை சார்ந்த கான் அப்துல் காஃபர் கான் இந்தியா விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரஸின் தீவிர ஆதரவாளரும் ஆவார். சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாவே இந்தியாவில் வந்து இந்தியா, ஆப்கானிஸ்தான் எல்லாமே வந்து ஒரு நட்புறவில் தான் இருந்திருக்காங்க. கனிஷ்கரோட ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சீனா, இந்த சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தான்லலாம் வந்து அவங்களோட மதத்தை பரப்பதற்கு நிறைய போயிருக்காங்க. அவங்க ஆட்சியிலேருந்தே எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போயிட்டு தான் வராங்க அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து ஒரு பகுதி இருக்குது, பலுச்சிஸ்தான் சொல்கிறான்ல. இப்போ வந்து அது பாகிஸ்தான் மாகாணத்தோடு சேர்ந்தது. அந்த பகுதியில் பார்த்தோன்னா அங்கேருந்து தான் வந்து கான் அப்துல் காஃபர் கான் அப்படிங்கிறவர் வந்து அவர் விடுதலை போராட்டத்துக்கான ஒரு முக்கியமான தலைவர்னு சொல்லலாம். அவருமே பார்த்தா தேசிய காங்கிரஸோட ஒரு தீவிர ஆதரவாளர். ஸோ இந்த இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அண்டை நாடுகளோட நட்புறவு மேற்கொண்டுட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சான்றாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே குரு பத்ம சம்பவா எனும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்ற புத்த துறவியின் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். குரு பத்ம சம்பவா. அங்கே வந்து தன்னோட செல்வாக்கை வச்சு என்ன பண்ணாங்க, அங்கே புத்த சமயத்தை வந்து பரப்புனாங்க. ஸோ இந்த மாதிரி பரப்புவதன் மூலம் வந்து 2 நாடுகளுக்கிடையே ஒரு அந்த மக்கள்கிட்ட வந்து தங்களோட பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே நிலைநாட்ட செய்தார். ஓகேவா? இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கு சென்ற புத்த துறவி யாருன்னு கேட்டாங்கன்னா குரு பத்ம சம்பவா. இந்தியாவுக்கு சொந்தமான டன் பீக்கா, அதாவது டீன் பீக்கா என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காள தேசத்துக்கு இடையேயான எல்லையில் உள்ளது. குறுக்கலான இப்பாதை 2011ஆம் ஆண்டு வங்காள தேசத்துக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. ஆனால் டீன் பீக்காங்கிறது வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னா இந்தியாவுக்கு சொந்தமானது தான். இது வந்து யாரோடைய எல்லைகளில் இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு எல்லையில் இருக்கும். இந்தியாவுக்கு சொந்தமான டீன் பீக்கா மேற்கு வங்காளத்துக்கும் வங்காள தேசத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கும். இது ஒரு குறுக்கலான பாதையாக இருக்கிற 2011ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா வங்காள தேசத்துக்கே அது குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆண்டு குத்தகைக்கு விடப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா 2011ஆம் ஆண்டு. மக்கான் எல்லைக்கோடு இந்தியா, சீனா, பூட்டான் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு 1914ஆம் ஆண்டு வந்து பிரிட்டிஷ், இந்தியா, டிபெட், சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதி கூட்டத்தில் இது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்த்தர் ஹென்ரி மக்கான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காரு. மக்கான் எல்லைக்கோடு வந்து எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா, பூட்டான் இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கான ஒரு எல்லைக்கோடு. இது 3மே இதில் வந்து சேரக்கூடிய இந்த 3 நாடுகளும் சம்மந்தப்பட்ட எல்லைக்கோடு தான் இது. 1914ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா
பிரிட்டிஷ் இந்தியா வந்து இந்த திபெத் சீனா அந்த 2 நாடுகளோட அந்த கூட்டத்தில் வந்து இதை வந்து தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியா சார்பாக வந்து யார் வந்து நம்ம இந்தியாவுக்காக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆர்த்தர் ஹென்ரி மக்மான். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து என்ன எல்லை கோடுன்னு இருந்தால் மக்கான் எல்லை கோடு அப்படின்னு பேர் வந்துருச்சு. கட்டுப்பாட்டு கோடு 1949 தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு. அதுவே பார்த்தீங்கன்னா 1972 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லை கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. 1972 வந்து ஷிம்லா ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இதுதான் எல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கோடு தான் இது. இந்த கோட்டோட பிரிவு செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா ராடிக்ளிஃப் கோடு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போகிறதா இதை வந்து என்னன்னு சொல்லி அழைச்சாங்கன்னா ராடிக்ளிஃப் அப்படின்னு சொன்னாங்க. ராடிக்ளிஃப் லைனு. ஏன் அதுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா ராடிக்ளிஃப் அப்படிங்கிறது வந்து அந்த எல்லை ஆணையத்தோட தலைவராக இருந்தாராம். அதனால இந்த பேர் வந்திருக்கு. இப்போ இதை என்ன ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க. 1949 ஒரு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்தக்கோடு. 1972 அப்புறம் பார்த்தோன்னா இது வந்து எல்லை கோடு அப்படின்னு சீனாவுக்கும் அந்த ஷிம்லா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லை தான் இது. அந்த ஷிம்லா ஒப்பந்தத்தில் சிம்லா கான்ஃபரன்ஸில் அக்ரிமெண்ட்டில் இந்த பக்கம் இந்தியா இந்த பக்கம் பாகிஸ்தான் அதோட எல்லை கோடுகளாக வச்சுருந்தாங்க. அது ராடிக்ளிஃப்ட்னு ஃபஸ்ட்டு இருந்தது. அங்கே வந்து அந்த ஆணையரோட பேர் தான் அந்த ராடிக்ளிஃப்ட் தலைவருடைய பேர், ஆணையத்தோட தலைவர் பேர். அதுக்கப்புறம் இப்போ வந்து அது கட்டுப்பாட்டு கோடுன்னு பேர் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான் அது. அசோகர் பார்த்தீங்கன்னா புத்தர் மதத்தை வந்து பரப்புவதற்காக யாரை வந்து இலங்கைக்கு அனுப்புனாங்க அப்படின்னு கொஷின் வரும். யார் அனுப்பியிருப்பாங்கன்னா மகன் வந்து மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ரையும் தான் வந்து இலங்கைக்கு அனுப்பியிருப்பாங்க. சோழ அரசர்களான 1ஆம் ராஜராஜன் மற்றும் 1ஆம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடப்பகுதியை கைப்பற்றினர். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா அசோகர் கிங் வந்து இங்கே வந்து யாரை வந்து அவங்க அந்த தன்னோட புத்த சமயத்தை பரப்பணும்னு அனுப்புனாங்கன்னா மகனையும் மகளையும் அனுப்பியிருப்பாங்க. மகள் பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. மகன் வந்து மகிந்தா, மகள் வந்து சங்கமித்ரை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சோழ அரசர்கள் வந்து நிறைய பேர் வந்து இலங்கையில் உள்ள பகுதியெல்லாம் கைப்பற்றிருக்காங்க. ராஜராஜ சோழனும் சரி 1ஆம் ராஜேந்திர சோழனும் கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத சான்றாக இலங்கையுமே வந்து நம்ம பக்கம் நாடுகள்லையுமே வந்து போயிருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்தவங்க இலங்கையோடையும் போரிட்டிருக்காங்க, அங்குள்ள பகுதியிலுமே கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவிலிருந்து பக்ரைன் வழியாக செல்லக்கூடிய மெலுக்கா. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருக்கு. உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதை எது அப்படின்னு கேட்பாங்க. மெலுக்கா. எதுலேருந்து எது வரையும் செல்லக்கூடிய சுமேரியாவிலேருந்து பக்ரைன் வரையும் செல்லக்கூடிய அந்த மெலுக்கா பகுதி வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பழமையான கடல் வர்த்தக பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து எங்கே வரையும் செல்லுது, சுமேரியாவிலேருந்து பக்ரைன் வரையும் செல்லக்கூடிய பகுதி தான் இந்த மெலுக்கா. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இதை பற்றி அதிகமாக படிப்பீங்க. பிரிக்ஸ் என்ற சொல் வந்து ஜிம் ஓ நில், இந்த பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் தான் வந்து உருவாக்கப்பட்டது. அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் வந்து 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாகும் என்று கடந்த 300 ஆண்டுகளின் அதிகாரப்போக்கு முற்றிலும் மாறுபடும் என்று அவர் கணித்தார். ஸோ பிரிக்ஸ் வந்து என்னென்னா அந்த ஜிம் ஓ நில் அவர் பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் வந்து 2050 இந்த ரஷ்யா, பிரேசில், இந்தியா, சீனா இந்த 4 நாடுகளுமே வந்து எப்படி தொழில்மயமாக்கப்பட்ட நாடாக மாறுங்கிறத கணிச்சு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார். ஓகேவா? அவரோட பேரில் வந்தது தான் இந்த இது. அவர் ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், பொருளாதார நிபுணர். அவர் வந்து சொல்லியிருப்பார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிச்சிருப்பார். இந்த சீனா, இந்தியா, பிரேசில், ரஷ்யாலாம் 2050 ஒரு தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளாக உருவாகும் அப்படின்ட்டு.
ஒப்பேக் இது 1969ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் ஒரு சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் ஸ்வோபோடா இதை வந்து வடிவமைச்சு அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பார். ஏன்னா இந்த வடிவமைப்பிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு எழுத்துமே வந்து ஒரு மாதிரி தெரியும். அதான் ஒப்பேக் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த லட்சணை வந்து ஒரு போட்டியின் மூலமாக இதை சின்னமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. எந்த ஆண்டு நடைபெற்ற போட்டினா 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து இதை வடிவமைச்சிருப்பார். அவர் பேர் என்னன்னு பார்த்தாங்க, ஸ்வோபோடா. இதோட வந்து இந்தியன் பாலிட்டி, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் முடிஞ்சிருச்சு. இந்தியன் பாலிட்டி குடிமையல் வந்து குடிமையில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. இதே மாதிரி ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரிக்கும் போட்டிருக்கேன். இன்னும் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்களுமே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாடிஎன்பிசி அகாடமியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் பாடிஎன்பிசி அகாடமி. தேங்க்யூ.